சங்கீதம் 23 எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? சங்கீதம் 23 அதாவது ரொம்ப காலம் விசுவாசியா இருக்கணும்னா 23 நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அதுல ரெண்டாவது ஸ்டான்ஸா சொல்லுது, எத்தனை முறை இடறினாலும் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்து. அது அவருடைய பெரிய அவருடைய சுவாபமே வந்து உங்களால அதை என்ன பண்ண முடியாதுன்னா யோசிச்சு முடிவு பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் இப்படிதான் அப்படின்னு சொல்லி முடிவு கட்டுறதுக்கு தள்ளி விடுவோம். அவர் அப்படி இல்லை, இடறியா மறுபடியும் அவன் காலை பலப்படுத்தி அதை ரெடி பண்ணி மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. கூட கிஃப்டா இன்னொன்று கொடுப்பாரு, நன்மையும் கிருபையும் என்ன. நீங்க எத்தனை பேர் நன்மையை தேடி ஓடிட்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. வாசனம் அப்படி இல்லை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பக்கத்துல வாசனம் உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நல்ல சத்தமா சொல்லணும். உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் காதுக்குள்ள போய் மண்டையில இடிக்கணும். உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம், அதாவது நீ போற வரைக்கும், நீ போய் சேர்ற வரைக்கும் மண்டைக்குள்ள போய் இடிக்கிறவங்க சொல்லணும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ன மட்டும் தேடு. அவருடைய சமூகத்தையும் அவருடைய பிரசனத்தையும் தேடு. அவருடைய சபையை தேடு. அப்புறம் ஒண்ணு நடக்கும். வாழ்நாளுக்குள்ள நீ இந்த பூமியை விட்டு போற மட்டும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அதுதான் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம தான் எல்லாத்தையும் தேடி ஓடிட்டு இருக்கோம். எங்க நல்ல வசனம் கிடைக்கும், எங்க நல்ல சத்துவம் எங்கேயுமே இருக்காது. அல்லேலூயா. வசனம் அப்படி சொல்லுது, நன்மையும் கிருபையும் நான் உயிரோட இருக்கனால அது என்னை தொடரும். நான் என்னை தொடரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிற தலைவிட்ட கையை தட்டி சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். ஆண்டவர் இப்படிதான் உங்களை குறிச்சு வச்சிருக்கிறார். நீ பிரயாசப்படணும். நீ பிரயாசப்பட வேண்டியது தேவனுடைய சமூகத்தில் தேவ ஊழியத்துக்காக பிரயாசப்படும், சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படும். நன்மையும் கிருபையும் நீ தேட வேண்டியதில்லை, நீங்க தேட வேண்டியதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க தேட வேண்டியதெல்லாம் ஆத்துமாக்கள் தான். ஆமென் ஆமென் ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இது உண்மை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். சத்தமா வேற மாதிரி ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு வாட்டி அந்த வார்த்தையை சொல்லுமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் நீண்ட நாட்களா கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். நான் ஒரு நாள் அசைக்க முடியாது. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டை விட்டு யாரும் நம்மளை விட முடியாது. ஆமென் ஆமென் ஆமென். பாவி என்று என்னை தள்ளினாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக வருவீரே. பாவி என்று என்னை தள்ளினாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக வருவீரே. எல்லா கருணையும்
இயேசு என்னும் நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம். ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு வாய்ஸ் காதுல கேட்குது, இந்த பாட்டு இதை பாடுங்க அப்படின்னு சொல்லி யாரோ சொல்றாங்க, பாடுங்க. ஆமே. அப்படின்னா என்னன்னா, இயேசு என்னும் நாமத்தை சொல்ல பாட 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 எல்லாமே மாறி போயிடும். ஆமே சொல்லுங்க. உங்க பின்னால முன்னால எங்க எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் மாறி போயிடும். இந்த நாமத்துக்கு முன்பாக எல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. யோர்தான் நதி போன்ற